வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது பல நாள் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை மாநகராட்சிக்கு மேயராக இருக்கிறவர் பிரியா அவர்களா இல்லை அமைச்சர் சேகர் பாபுவா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கொக்கி விழுந்துட்டே இருக்கும். நிறைய பதிவுகளில் கமெண்ட்டுகளும் அப்படி தான் கேட்குறாங்க. நாகரிகமாக கேட்குறவங்களும் உண்டு, அநாகரிகமாக கேட்குறவங்களும் உண்டு. இருந்தாலும் வயது, அவர்களுடைய தனிப்பட்ட குடும்பங்கள் கருதி நாம் அநாகரிகமாக எந்த கேள்வியும் இதில் முன் வைக்கலை. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் எங்கே போனாலும் மேயர் பிரியா அவர்களோடையே சேகர் பாபு அவர்கள் ஒட்டிட்டு போகிறத பார்த்தா அது எனக்கு என்ன சொல்ல வருது, நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னா, இது எங்கள் கைப்பாவை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எங்களுடைய தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மை தான். சாட்சாத் ஒரு பொம்மையை தான் நாங்கள் சும்மா ஒரு எளிய பின்புலத்திலேருந்து நாங்கள் பார்த்தீங்களா ஒரு இளம்பெண்ணை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக, உங்களுக்கு திமுக கட்சிக்கு ஒரு கிரெடிட்டை உருவாக்கிக்கிறதுக்காக ஒரு சும்மா பொம்மையாக வச்சுருக்கீங்க. ஆனால் இதில் எடுக்கப்படும் முடிவுகள் எல்லாமே அது ஒரு வேளை அமைச்சர் நேருவாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம், நான் சேகர் பாபு அவர்களாக இருக்கலாம், இல்லை தலைமையாக தான் இருக்குமே ஒழிய மேயர், அதாவது அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் சட்டை மாப்பிள்ளை ஒரு ஆனால் சட்டம் என்னோடது அப்படின்னு ரஜினி சொல்ற மாதிரி மேயர் அவங்க தான் சட்டம், மேயர் நடத்த வேண்டிய செயல்பட வேண்டிய சட்டம் எல்லாம் எங்களோடது அப்படின்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஆரம்ப கட்டத்தில் முதல்ல அவர் கூடவே வரும்போது அந்த விமர்சனங்கள் கூட எனக்கு அபத்தமாக தான் தோணுச்சு. ஏன்னா எதுக்கு ஒரு இளம்பெண் வரும்போது அரசியல் ஆற்றல் இருக்காது, பேச்சாற்றல் எப்படி இருக்கும், பொதுவில் பேசுறது எப்படின்னு திணறலாம். அவங்க அந்த மேயர் அவர்களுடைய பின்புலம் அவங்க அப்பா திமுக கட்சியில் இருந்தவராக இருந்தாலும் தலைமுறைகளுக்கு அந்த அரசியல் வெளிச்சமோ இல்லை அரசியல் அறிவோ ஆற்றலோ அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ எப்படி ஒரு ஆசான் கூட இருந்து படிப்பிப்பாங்களோ கற்றுக் கொடுப்பாங்களோ அதுக்காக தான் இவங்க கற்பிக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையில தான் பார்த்தோம். ஆனா இப்ப நல்லாவே புரியுது, சேகர் பாபு அவர்கள் அவருக்கு அறநிலைத்துறையில ஆட்டையை போட்டது மட்டும் பத்தாது அப்படின்னு. நான் அங்க மட்டும் இல்ல திமுக கட்சிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கறதுல, நான் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தாண்டி போய் சென்னை மாநகராட்சி மேயர் போடக்கூடிய திட்டங்கள்ல கூட நான் உங்களுக்கு ஆட்டையை போட்டு தர முடியும் அப்படின்ட்டு எல்லா துறை அமைச்சர்களும் தங்களை ஒரு பெரிய வசூல் ராஜாக்களாக காட்டிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஏன் இவ்வளவு சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு காணொளி பார்க்க நேரிட்டது. அதில் மேயர் பிரியா அவர்களும் சேகர் பாபு அவர்களும் வராங்க. பத்திரிகையாளர்கள் இவங்க வரதை அறிஞ்சிட்டு போய் கேட்குறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தூய்மை பணியாளர்கள் 7-8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் இருக்காங்க. எங்களை பணி நிரந்தரமாக்குங்க, நீங்கள் தனியாருக்கு இந்த ஒப்பந்தத்தை தார வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எங்களை பணியிலிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு 16,000 ரூபாய் தான் சம்பளம் தராங்க. நாங்கள் ஏற்கனவே 23,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கதே எங்களுக்கு பத்தலை, எங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வேற. இதுல 16,000த்துல நீங்க 8,000 பிஎஃப்க்கு பிடிச்சிட்டு தருவோம், பிடித்தம் பிடிச்சிட்டு தருவோம்னு சொல்றீங்க. அதெல்லாம் எந்த தண்ணி கணக்குல எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு காந்தி கணக்குல எழுதி வச்சுட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை ஏன் அவங்க இதை நம்பல அப்படிங்கிறதுக்கு நம்ம பேச்சிலேயே சொல்லிடுறேன். அப்போ இப்படி இந்த கோரிக்கைகளை வச்சு அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப சென்னை மாநகராட்சியின் கீழே அந்த கட்டுப்பாட்டுல இந்த தூய்மை பணியாளர்கள் வர்றதுனால இதோட முழு ஒரு பொறுப்பும் மேயர் பிரியாவை சாருது. மேயர் பிரியா ஏற்கனவே உருட்டுன்னு உருட்டுவாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். கத்துக்குட்டின்னு நம்ம நினைச்சது இப்போ ஊழல் பெருச்சாளிகளின் குட்டியா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இதே மாநகராட்சி பிரச்சனையில இது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மாவு, அதாவது ப்ளீச்சிங் பவுடரை விட விலை குறைந்த விலையில் அடிமாட்டு விலையில் சந்தைகளில் எலி கடிச்ச மாவுகள், துருப்பிடிச்ச மாவுகள், இல்லை கோல மாவுகளை போட்டு ஒப்பேத்திடுறாங்க. இது சுகாதாரத்தை எந்த விதத்திலையும் மேம்படுத்தாது அப்படிங்கிறத ஒரு சாமானியர் பத்திரிகை சந்திப்பில் போய் கேட்டால் அவ்வளோ எகத்தாளமாக பேசினாங்க. அவங்களுடைய உடல் மொழியிலிருந்து முகமொழி பாவனைகள் வரைக்கும் ஒரு சாமானியனை சாதாரணமாக எதிர்கொள்ளவே தெரில. அந்த அதிகார வர்க்கம் எப்படி எதிர்கொள்ளும் அது மாதிரி எதிர்கொண்டாங்க. அதுவே கொஞ்சம் முகச்சுளிப்பை தந்துது. அப்போ அவங்க திருப்பி இதெல்லாம் போட்டு பார்த்தாங்கன்னா அவங்கள சரியாக்கிடுறதுக்கு அது உதவும். ஆனால் அவங்க போட்டு பார்த்தாலும் சரியாக்க மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு சாக்கடை தப்பக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. நக்கலா கருணாநிதியின் பேத்தி கருணாநிதி அவர்களுடைய பள்ளிக்கூடத்துல பாலபாடம் கற்றுக்கொண்டு வந்தவள் அப்படின்னு நிரூபிப்பதா நினைச்சு ஒரு மொக்கையா ஒண்ணு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிட்டு போனாங்க. இது மாவு இல்லாம அப்ப பான்ஸ் பவுடரா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதாவது இது கேலி கூத்து ஆகாம ஜாலியா கூட ஆயிருக்கும். எப்போனா அந்த குறை கூறுபவர்கள் இல்லைன்னா குற்றச்சாட்டு கூறுபவர்கள், குறை கூறுபவர்கள் இதை சொல்ல முடியாது, குற்றச்சாட்டு தான், உண்மையிலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால குற்றச்சாட்டு கூறுபவர்களை நாம அணுகும் விதம் ஒண்ணு இயல்பா எப்படி இயல்பா எந்த ஒரு அதிகார போக்கையும் காட்டாம நம்ம மொத்த கவனமும் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அணுகுமுறைகள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்ல நான் பாக்குறேங்க, நான் ஆய்வுக்கு எடுத்துட்டு போறேன் தாங்க அப்படின்ட்டு உதவியாளர்கிட்ட சொல்லி அதை வாங்கி வைக்க சொல்லிக்கிட்டு சும்மா கொஞ்சம் சுவராசியத்துக்கு இதை நான் பான்ஸ் பவுடராப்போ அப்படின்னு கேட்டுட்டு போனாங்கன்னா
அது கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கும். ஏன்னா எப்பவுமே மனிதர்கள் வந்து ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க, ரசிக்கும்படியா சொல்லி. இப்ப கருணாநிதி கூட அவ்வளவு அக்கப்போர் பண்ணுவாரு, அவ்வளவு அநியாயம் பண்ணுவாரு, அவ்வளவு ஊழல்தனம் பண்ணுவாரு, அவ்வளவு அசிங்கமா பேசுவாரு. பேசிக்கிட்டு ஒரு லைன்ல கொஞ்சம் சுவராசியத்தை கூட்டிட்டு போயிருவாரு. இந்த அம்மா அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா எப்படி நம்ம கருணாநிதி தனத்தையே நாம வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஆள்கள் மேயர் பிரியாவோட அக்கப்புறம் சொல்ல மாட்டோமா? அப்படி அப்போ அது வந்து ரசிக்கும்படியா இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, தூய்மை பணியாளர்களை இப்படி உயிரை கொடுத்து 7 நாள் ரிப்பன் பில்டிங்ல உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருக்காங்களே மேடம், உண்ணாவிரதம் இல்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு நீங்க என்ன ஒரு மேயரா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, இந்த பிரச்சனையை பேசி தீத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் முதலமைச்சர் கேள்விகள் அவங்கள கேட்கப்படுது. ஆனா அவங்க முதல்வரை தான் தற்காப்புக்கு இழுத்து கட்டுறாங்க. எங்கள் அப்பா டாஸ்மாக் வியாபாரி அப்பா இருக்கார்களே, அவர்கள் எவ்வளவு சிறந்த முதலமைச்சர் தெரியுமா, பண்பாளர் தெரியுமா, நாங்கள்லாம் இவர்களுடன் டீ குடிப்போம் தெரியுமா, அந்த துணியில தான் அது இருக்கு. அது வந்து எங்கள் முதலமைச்சர் மாதிரி அவங்க கூட போய் டீ குடிக்க யாரால முடியும்? அவங்களோட பக்கத்துல உட்காந்து 2 வாய் சாப்பாடு, 2 வாய் சாப்பாடு யாரால சாப்பிட முடியும்? அந்த மாதிரி நாங்க என்னவோ இவங்க வந்து இந்த மனு சாஸ்திரப்படியா அந்த என்னவோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த இளவுப்படி தலையில இருந்து பிறந்த வர்க்கங்கள் மாதிரியும் கருணாநிதி வம்சம் வந்து என்னவோ உலகத்திலேயே ஒசந்த குலம்னு போற்றப்படுகிற குலத்துல இருந்து வந்த மாதிரியும், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் என்னவோ கடைசி அந்த குலத்துல இருந்து புறப்பட்டு வந்த மாதிரியும், இவங்களே என்ன குலம்னு தெரியாம இவங்களாவே ஒரு புனைப்பெயர் வச்சுக்கிட்ட குலமாகும் இந்த திமுக வம்சம். இவங்க வந்து சொல்றாங்க, அவங்க கூடலாம் நாங்க போய் உட்காந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு. எந்த பணியாளர்களும் எந்த மக்களும் அரசன் வந்து தான் வீட்டுல வந்து உட்காரணும், ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு வீட்லயும் போய் உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு காலத்துல நம்முடைய அரசாட்சி எப்படி இருக்குது, நம்மை பற்றி மக்கள் எப்படி பேசுகிறார்கள், நம்முடைய ஆட்சி திருப்தியா இருக்குதா, நம்முடைய குறைகள் என்னன்னு மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வேஷம் போட்டு தன்னை சரி பண்ணி கொள்ளவும் சீர் பண்ணி கொள்ளவும் அரசை சரியாக நடத்துவதற்கும் மக்களின் நாடி துடிப்பறிய மன்னன் வேடமிட்டு போனான். அப்ப தண்ணி வாங்கி குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க, சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவாங்க, ஒரு மரத்தடியில எல்லாரும் பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு வழிபோக்கர் மாதிரி உட்கார்ந்து பேசிப்பாங்க. அப்படி தெரிஞ்சு தன்னை சரி செய்து கொண்ட நியாயவான் அரசர்கள் வாழ்ந்த பூமி தான் இது. ஆனா நீங்க அதுக்கு போகல, ஷோ காட்டுறதுக்கு ரோட் ஷோ, வீடு ஷோ, முத்தம்னா முற்றம், வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த முற்றத்தை பெருக்கிற மாதிரி துடைக்கிற மாதிரி ஒரு ஷோ, கூடவே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷோ, நிறைய குறவர்கள் வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷோன்ட்டு அவ்வளவு ஷோ தான் காட்டுறீங்க. அது ஷோன்னு அப்பட்டமா தெரியுது அப்படிங்கிறது. ஒரு வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டாராமா, ஒரு அந்நிய வீட்டில் தண்ணி குடிப்பாரா யாருக்கு தெரியும்? ஏற்கனவே நீங்க கொண்டு போன மினரல் வாட்டரை ஒரு செம்புல ஊற்றி வச்சு தான் குடிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. இது மாதிரி 1008 ஷோ எல்லாராலையும் நடத்த முடியும். அதனால ஷோக்கள் எல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து இன்னும் அப்படி ஆகலை. இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா நீ உங்ககிட்ட கேட்கறது தீர்வு தான். நீங்க வந்து உங்களுடைய டீ குடிச்ச பெருமையெல்லாம் என்னவோ அன்னைக்கு ஒரு நாள் டீ குடிச்சு சாப்பிட்ட உடனே இனி வாழ்நாள் முழுக்க அந்த சுகாதாரத்துறை பணியாளர்கள் வீட்டில் அரிசி கொட்டுன்னு கொட்டுற மாதிரியும், டீயும் பாலும் தேனும் பாலும் உங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா பைப்பை திறந்தா வந்துடுற மாதிரியும் ஒரு பீலா விட்டுட்டு போனாங்க. அதையும் ரசிக்க முடியல. அதுலயும் திமுறும் தெனாவட்டம் ஆணவமும் தான் தெரிஞ்சுது. இப்போ இன்னைக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது அவங்க நடந்து வர்றது, அந்த முக பாவனைகள் எல்லாமே ஒரு செருக்கு நிறைந்ததா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். சேகர் பாபு அமைச்சர் அவர்களும் அப்படிதான். என்ன அந்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிற அந்த துணியெல்லாம் என்ன நாங்க பேசணும் நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சா ஏன் அங்க உங்ககிட்ட வந்து கேட்க போறாங்க? நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சு அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது தானே பத்திரிகையாளர்களோட வேலை. அதை கேட்கும்போது என்ன பேசணும்னா நீங்க தனிப்பட்ட விதத்துல என்ன பேசணுங்கிறத அவங்க வந்து கேட்க வரல. தூய்மை பணியாளர்களுக்கான பேச்சுவார்த்தை எந்த நிலையை எட்டி இருக்கு, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, இல்ல நீங்க அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டீங்களா? இந்த பேச்சுவார்த்தை தான் கேட்டாங்க. நீங்க உள்ளுக்குள்ள பேசின எந்த ரகசிய வார்த்தையை அவங்க கேட்கறாங்கன்னு நினைச்சு பயந்தீங்களோ எங்களுக்கு தெரியாது. அடுத்தது அதுல ஒருத்தர் அடுத்தது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இந்த நீங்க தேர்தல் வாக்குறுதியில இவங்களை பணி நிரந்தரம் ஆக்குவேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னா எங்க சொன்னோம், காட்டுங்க. பத்திரிகையாளர்களுக்கு என்ன தலையெடுத்தா? திமுக, அதிமுக, விசிக, அடுத்தது நாம் தமிழர், காங்கிரஸ், பாஜக, எல்லா கூஜாக்க எல்லாத்தோட தேர்தல் அறிக்கையையும் கையில சுமந்துகிட்டே போவாங்களோ? நீங்க பீலா விட்டுருப்பீங்க, நீங்க பக்கம் பக்கமா பீலா விட்டு வச்சிருப்பீங்க. இதை அவங்க சுமந்துட்டு போய் இப்படி காட்டுறதா உங்களுக்கு வேலை. ஏன் தேர்தல் அறிக்கையை நீங்க கையில வச்சுக்கோங்க, உங்க கைபேசியில வச்சுக்கோங்க. அதுக்கடையில ஒரு அந்தர் பல்டி அடிச்சார் பார்க்கணும். இல்ல நீ அப்புறம் அதை கேட்ட பத்திரிகையாளரை, நீ பத்திரிகையாளரே இல்ல நீளம்னு நினைக்கிறேன், உன்னெல்லாம் நான் கூப்பிடல, இவனுங்க பேசட்டும்னு மரியாதை இல்லாம சொல்றாரு. எது முக்கியமான ஊடகங்கள், சன் டிவி, ஜெயா டிவி, பாலிமர் என்னெல்லாமோ இருக்குதுன்னு வைங்களேன். அதுகளையே அவரோட வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவனுங்க பேசட்டும், இவனுங்க கேட்கட்டும்னு சொல்லி இருப்பாரு. சரி, அது வாய் கோளாரா சொன்னாரான்னு கூட கடந்தெல்லாம் போக முடியாது. ஏன்னா பேச்சு முழுக்கவே திமிராதான் தெரிஞ்சுது. உண்மையிலே வாய் கோளாறு பேசினா கூட அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுல அந்த காணொலி இருக்குது. அதுக்கு பிறகு திருப்பி இன்னொருத்தர் கேட்கிறாரு, இல்ல நீங்க வந்து தனியார் மயமாச்சுன்னா 16,000 ரூபாய் பத்தாதுன்னு சொல்றாங்களே அப்படி இப்படின்னு கேட்கிறாரு. நாங்கள் அவர்களை போற்றிக்கிறோம், வாழ்த்துகிறோம், அவர்கள் இல்லாட்டா நாங்க இல்ல, உயிரோட கலந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பீலாக்கள் எல்லாம் கேட்டுட்டு பத்திரிகையாளர்கள் இருப்பாங்களா? அவங்க கேட்கறாங்க, இல்ல தேர்தல் அறிக்கையில பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே அப்படின்னா இல்ல சொல்லவே இல்லைன்னு. ஆனா
அப்பட்டமா இருக்குது தேர்தல் அறிக்கை. 284 285 வடவடையா சுட்டு வச்சிருக்காங்கங்க. இவங்க அதிமுக ஆட்சியில மோடி அவர்கள் அவர் ஒரு பீலா, ஒன்றிய அரசு பீலாலே அவர் மெயின் வில்லன், இவங்க எல்லாம் மெயின் வில்லனோட பக்கத்துக்கு வீட்டு வில்லன்கள். அப்ப அவர் ஒன்றிய வில்லன், இவர்கள் மாநில வில்லன்கள் இல்லையா? அப்போ வடவடையா சுடுறாரு அப்படின்னு மீம்ஸ் போட்டு தள்ளுன இந்த திமுக தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல வண்டியா அறிக்கைகள் கொடுத்து வச்சிருக்கு, உறுதிமொழி கொடுத்து வச்சிருக்கு. அதுல 284 85 தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கு. தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லியிருக்கு. பேருந்து ஊழியர்களுக்கு பிடித்தம் கொடுத்துருவோம், அடுத்தது ஆசிரியர்களை இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், செவிலியர்களை அதே மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணுவோம்னா இதே மாதிரி வச்சு காய வச்சுட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் இது எல்லாமே அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கு. இப்படி வண்டியா என்ன சொல்றது, கப்பலாக வடச்சுட்டு வச்சுக்கிட்டு செய்யவே இல்லைன்னு சொல்ற இந்த பொய் புழுகுனி மூட்டைகளை நம்பிதான் நீங்க இனிமே ஓட்டு போடுறீங்களா? எனக்கு சத்தியமா நான் சொல்றேங்க, திருப்பியும் இந்த திமுக ஜெயிக்குதுன்னா கண்டிப்பா அது மக்கள் போட்ட ஓட்டுகளே கிடையாது, கள்ள ஓட்டு, கள்ள வாக்காளர்கள் ஓட்டு. இல்லைன்னா பாசகவோட சேர்ந்து விகிதாச்சாரப்படி நீங்க இவ்வளவு எடுத்துக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தந்துருங்க, இந்த நாதாக்கா கட்சி மட்டும் என்னோட ஒண்ணு கூட வாங்கிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற பாசக, காங்கிரஸ், அடுத்தது திமுக, அதிமுக, இதெல்லாம் ஒரு மறைமுக கூட்டணியில நீங்க விகிதாச்சாரம் போட்டு பங்கு பிரிச்சு ஜெயிச்சால் ஒழிய நியாயமான ஓட்டுகள் படி உங்களுக்கு ஓட்டே கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். அப்படி சொல்றாங்க. எனக்கு இதுல என்னன்னா, மேயர் பிரியா அவர்கள் எல்லாம் அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. ஆரம்பத்துலலாம் நான் அந்த விமர்சனங்கள்ல எனக்கே கடுப்பாகும், ஏன் ஒரு பெண்ணுங்கிறதுக்காக எப்படி விமர்சனம் பண்றாங்க, கொஞ்சம் கலரா அழகா இருந்த உடனே அதுக்கு ஒரு மாதிரி பாட்டை போட்டெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்திருக்கும், தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், இனிமே பழகிப்பாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபிங்கர் டிப்ல விரல் நுனியில வச்சுக்கிட்டு வரல. எனக்கு கூட இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஃப்ராடு பாகிஸ்தான் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணானா, அதுக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது உனக்கு பாகிஸ்தான் நம்பர்னு கூட தெரியலையா அப்படின்லாம் அறிவாளிகள் கேட்டிருந்தாங்க. பாகிஸ்தான் நம்பரை நான் எதுக்கே தெரிஞ்சு வச்சிருக்கணும், எனக்கு என்ன அவசியம்? எல்லா கண்டத்தோட உங்களுக்கு எல்லா கண்டத்தோட கொடி தெரியுமா? எல்லா நாட்டிலையும் எத்தனை மாவட்டங்கள் மாதிரி இருக்கு, எத்தனை பிரிவுகள் இருக்கு, எத்தனை மொழிகள் அங்கே பேசப்படுது, அங்கே உள்ள மக்கள் தொகை கேட்டவங்க யாருக்காவது சொல்ல தெரியுமா? நெட்டை பார்த்து தானே தெரிஞ்சுப்பீங்க. அது மாதிரி தான் எனக்கு எல்லாம், எனக்கு பாகிஸ்தான் நம்பர், ஆஸ்திரேலியா நம்பர்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் பண்ணலை. அது மாதிரி நீங்களே நெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பாகிஸ்தான் நம்பர்னு சொல்லியிருப்பீங்க. இது மாதிரி ஒருத்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அது போல அவங்களும் ஒரு அரசியல் அறிவு கம்மியா இருக்கலாம், ஆற்றல் கம்மியா இருக்கலாம், சரியா அவங்க நடத்திட்டா போதும். அதுல அவங்களுடைய செயல்பாடு, மேயரா அவங்க கத்துக்கிட்டு செயல்பட்டுட்டா போதும். என்னென்ன அதிகாரம் இருக்கு, என்னென்ன செய்யணும், இந்த மாநகராட்சிக்கு என்னென்ன திட்டங்கள் ஒதுக்கப்படுது, அந்த கோடிக்கணக்கான திட்டங்களை எப்படி அவங்க கையாளுறாங்க, நேர்மையும் உண்மையுமா கையாளுறாங்க, அதை பொறுத்துதான் நம்ம இவங்களை எடை போடணுமே தவிர ஒரு பேச்சை வச்சுட்டோ இல்லை ஒரு குழந்தைத்தனமாவோ இல்லை கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாவோ பேசுறதை வச்செல்லாம் எடை போடக்கூடாதுன்னு நினைச்ச இடத்துல இன்னைக்கு ஊழல் ராணியா வர்றாங்க. கக்கூஸ்ல ஊழல், அதுவும் மாநகராட்சிக்கு உட்பட்டு தான் வருது. அடுத்தது நாய்களுக்கு கருத்தடை பண்றோங்கிறதுல அதுல ஊழல். அடுத்தது பாத்தீங்கன்னா 99% நாங்க வேலையை முடிச்சிட்டோம், 4000 கோடி மழை நீர் வடிகால் திட்டம்னு போட்டு அதுல சுத்தமா சுருட்டி வச்சுட்டாங்க. அப்பவே டவுட், எப்ப இவங்க மேல டவுட் வருதுன்னா, இந்த மழை நீர் வடிகால்ல ஒவ்வொரு வருஷமும் ஏமாத்துனாங்க தெரியுமா? நாங்க அடப்படுத்துட்டோம், இந்த வாட்டி தண்ணி ரோட்ல நின்னா பாருங்க, இந்த வாட்டி தண்ணி எல்லாம் அப்படி பூமிக்குள்ளே போய் பூமி ஃபுல்லா ஏரி ஆயிரும் அப்படின்லாம் கதை விட்டாங்க பாருங்க. ஒவ்வொரு வாட்டி அவங்க கதை விடும்போது சரியாக்கிருப்பாங்க போல நினைச்சோம். ஆனா கடைசியா நம்பவே முடியல. சரி, இந்த பெண்ணும் இங்க ஊழல் பண்ணுது, இந்த ஊழல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இதை பகடக்காயாக்குறதுக்கு தான் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சம்பந்தமே இல்லாம இந்த மேயர் அவர்களோட ஒட்டிட்டு நின்று இதை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மேயர் அவர்களோட இவர் நிக்கிறதுக்கு காரணம், அதாவது 2 பேரும் பயங்கரமா யோசிச்சு திட்டங்கள் தீட்டி மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில இல்ல. எப்பா இந்த பொண்ணு ஒன்றும் தெரியாது, சுருட்டுறதுக்கும் தெரியாது, பதுக்கிறதுக்கும் தெரியாது, நைஸா எப்படி பில் வைக்கணும்லாம் தெரியாது, செலவே பண்ணாம பில் வைக்கிறது எப்படி, செலவே பண்ணாம கணக்கு காட்டுறது எப்படி, இதெல்லாம் தெரியாது. அதனால சேகர் பாபு, நீ ஏற்கனவே வட சென்னை ரவுடியா இருந்து பிரபலமானவன், சுருட்டுறதுலையும் ஆட்டையை போடுறதுலையும் செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுப்பேன். அதனால கொஞ்சம் போய் இந்த பொண்ணு பக்கத்துல நின்று சுருட்டுறது எப்படின்னு கத்து கொடுக்குறியோ இல்லையோ, அதுக்கு தெரியாமலாவது சுருட்டிட்டு இல்லை, அதுக்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஒதுக்குன்னு தலைமை சொல்லியிருக்கும். இல்லாட்டா யாரும் சம்மந்தமே இல்லாம மேயர், உலகத்துல இந்த ஒரு மேயர் தான் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை மேயர் இருக்காங்க? அந்தந்த மேயர் கூட எல்லாம் எந்த அமைச்சரும் போயிட்டு இல்லையே. ஏன்னா அந்த மேயர்கள்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டியதில்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஊழல் பண்ணுவாங்க, கமிஷன் தலைமைக்கு கொடுப்பாங்க, இவங்க பாக்கெட்ல வச்சுப்பாங்க. இந்த அம்மாக்கு இது தெரியாத புரிய வைக்கிறதுக்காகவும் பழக்கிறதுக்காகவும் ஊழல் பண்றது எப்படின்னு கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த பிபி சுகர்ல அடப்பட்ட மாதிரியே தெரிச்சு விழுந்தாரு.
இந்த சேகர் பாபு கூட வராரு. குருணாநிதி சொல்லவே வேண்டாம், அது 7-8 குடும்பத்துக்காக நம்ம தலைய அடகு வைக்குதே, நம்ம தலை மேல கடனை வச்சுக்கிட்டு 7-8 குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேங்கிற வெறுப்பு அதுக்கு மேல. இப்படி இருக்கும்போது ஒரு பெண் மேயர் அப்படிங்கிறவங்க இள வயசுல வந்திருக்கீங்க, நீங்க கூட லஞ்ச லாவணியத்துல ஊறி இப்படி அதை விட உங்கள் உடல் மொழி ரொம்ப ரொம்ப திமிரா காட்டுது, ரொம்ப மெத்தனத்தை காட்டுது, ரொம்ப அலட்சியத்தை காட்டுது. தயவு செய்து உடல் மொழிகளை மாத்துங்க. எளிய மக்கள் தான் உங்களை தேடி ஓடி வருவாங்க. மேல்தட்டு வர்க்கங்களுக்கு நீங்க ஆண்டாலும் ஆளாட்டாலும் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை, அவங்க எதையாவது பண்ணி அவங்க உங்க லெவலுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் உங்களை தான் நம்பி இருக்காங்க, இந்த அரசாங்கங்களை நம்பி தான் இருக்காங்க. அதுக்காகவாவது அந்த எளிய மக்களின் எனக்கு நல்லா புரியுது, இந்த திமுக கட்சி அதிமுக கட்சியில இருந்து ஊழல் இல்லாமலோ திருடாமலோ இல்லைன்னா அவங்க சொல்றதை கேட்காமலோ இருக்க முடியாது. உங்களுக்கு என்னதான் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, முதல்வருக்கு இணையான அதிகாரம் உங்களுக்கு உண்டு சென்னைக்கு மட்டும் முதல்வரோட அதிகாரம் அந்தந்த மேயருக்கு அவங்களோட ஜுடிஷியலுக்குள்ள எல்லைக்குள்ள ஒரு முதல்வரின் அதிகாரம் உண்டுன்னு சொல்லப்படுது. அப்போ உங்களால தனித்து முடிவெடுக்க திமுக விடாதா இருக்கலாம், திமுக தலைவர்கள் விடமாட்டாங்களா இருக்கலாம். அப்படி கூட புரிஞ்சிக்க முடியுது. ஒருவேளை அவங்க பிடியை விட்டு நீங்க உண்மையிலே நேர்மையாளர்களாவோ இல்லை உண்மையிலே நல்லவர்களாக இருந்தா கூட உங்களுடைய தலைமை அது விடாது. அதுக்குதான் சேகர் பாபு மாதிரி ஒரு அமைச்சரை உங்களுக்கு காவலாளியா போட்டு மிரட்டி கடத்தி வச்சுட்டா மிரட்டி ஒருத்தனை கூடவே அனுப்புவாங்க இல்லையா, அது மாதிரியே கூட ஒருத்தரை போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஊழலை நீங்களாவது செய்யாம இருக்கலாம்ல. இல்ல அந்த ஊழல் நான் செய்ய மாட்டேன், என்னோட மேயர் இதுக்குள்ளையாவது என்னை வந்து இது பண்ணாதீங்க, நானாவது நல்லது பண்ணிட்டு போறேன், நீங்க உங்க துறைகள்ல எதையாவது பண்ணிட்டு போங்க, என்னோட இதுல இது பண்ணாதீங்க, தயவு செய்து எனக்கு கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாமா? அட்லீஸ்ட் உங்கள் வரைக்கும் நீங்களும் ஊழல் பண்ணாதான் தகவல் வருது. அப்படி இருக்கும்போது நீங்களாவது தகவல் தான் வருது, உடனே நிரூபிங்க எங்க காட்டுங்கலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க தான் விஞ்ஞான ஊழல் பரம்பரையாச்சே, உங்ககிட்ட என்ன நிரூபணம் இருக்கும், என்ன ஆதாரம் இருக்கும்? எல்லாத்துக்குமே தேடி பிடிச்சி போனா யாரோ பண்ணின ஊழல்னு எவனையும் கை காட்டிட்டு நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க. அதனால உங்ககிட்ட உங்க ஊழலுக்கெல்லாம் நாங்க ஆதாரம் தேடினோம்னா நாங்க இன்னும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் அதை கண்டே பிடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பெண்ணா நீங்க செய்யற இந்த அக்கப்போர்கள், இந்த அநியாயங்கள் ரொம்ப வெக்கப்பட வைக்குது, ரொம்ப கோவப்பட வைக்குது அப்படிங்கிறதா உண்மை. இருந்தாலும் நாளைக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு இராணுவ வீரன், ஒரு மருத்துவர் எப்படி எந்த நோய் நம்மளை தாக்கும் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு மருத்துவர் நோயாளி பக்கம் நிற்பாரு, எந்த எதிரி வந்து நம்மளை கொன்னாலும் கொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இராணுவ வீரன் எல்லையில நிற்பான். அது மாதிரி எந்த விஷக்கிருமியும் நம்மளை தாக்கும், எந்த என்ன சொல்றது குப்பைகளாலேயும் நமக்கு ஆபத்து இருக்குது, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம்லாம் கிடையாது. இதை சுத்தப்படுத்த போனா எந்த விஷவாயுக்கள் கூட நம்மளை தாக்கலாம், நோய் நொடியில நம்ம கஷ்டப்படலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் போற இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாம ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். என்னதான் அவங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவங்க வேலைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தனியார் மயமாக்கப்படும் போது வேலை பறி போயிருங்கிற பயம் வர்றது நியாயமான பயம் தான். அதே மாதிரி 23,000 வாங்கிட்டு இருந்தவங்க 16,000 வாங்கும்போது அவங்களால ஒரு செலவும் பண்ண முடியாது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதோ நல்ல சாப்பிட்றதோ கூட சாப்பிட முடியாது. 8,000 நாங்க பிடிச்சிட்டு கொடுப்போங்கிற அளவுக்கு நல்லவங்க கார்பரேட்டுகள் கிடையாது. 8,000 எந்த கொம்பனும் பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டான். 23,000னா 2,300 ரூபாய் பிடித்தம் அப்படிங்கிறத நியாயமானது. நீங்க அரசே பிடித்தம் கொடுக்க மாட்டேங்குது, அரசே பிஎஃப் இன்னும் செட்டில் பண்ணல, பிறகு இந்த கார்பரேட் காரை செட்டில் பண்ணுவான்னு நம்பி 8,000 உங்க கையில தந்துக்கிட்டு அவங்க 16,000 கஞ்சிக்கும் சோத்துக்கும் வழி இல்லாம இருக்கணும். அப்படியா? மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் நீங்க கூப்பிட்டிருந்தாலும் அவங்க 9 வருஷமா தொடர்ச்சி அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கனால இது நமக்கு வாட்டப்படும், தேர்தல் அறிக்கையில பணி நிரந்தரம்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த கற்பனையில அந்த நம்பிக்கையில அவங்க வந்து அதிக லோன் வாங்கியிருக்கலாம், அதிக கடன் வாங்கி எதையாவது பிள்ளைங்களுக்குன்னு செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்காக அதிகமாக கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதை அடைக்க வேண்டிய நிர்பந்தத்துல எல்லாம் இருக்கலாம். அதனால போலி வாக்குறுதிகளை கொடுத்து கஷ்டப்படுத்துனது, அவங்கள வந்து இப்படி ஒரு பொருளாதார சிக்கல்ல தள்ளுனது முழுக்க திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த ஏழைகளுக்கு, ஏழை எளிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்க பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கோடு அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில ஒரு பெரிய ஆதரவு போராட்டத்தை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே ஒரு பெரிய ஆதரவு பொதுக்கூட்டம் நடத்தவிருக்கிறார். காலையில 10 மணி அளவுல ஆரம்பிக்கிறதா இருக்குது. எல்லோரும் நமக்கண்ணன் வந்துட்டே போகக்கூடாது. எப்பவுமே இதுல கட்சி சார்ந்து அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஒரு நல்லது நடக்குதா, நாம ஒரு கும்பலா போய் அந்த ஜனக்கூட்டம் பெருசா தெரியும் போது இவ்வளவு ஆதரவு பெருகுது அப்படிங்கும் போது அது வந்து புரட்சியை உண்டாக்கும். அந்த ஆட்சியாளர்கள் மனசுல வந்து ஒரு பயத்தை உருவாக்கும். அவங்க நல்ல விதமா முடிவெடுக்கிறதுக்கு நம்முடைய மக்கள் கூட்டம் வந்து அவங்கள வந்து அந்த நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு வைக்கும். அதுக்காக தான் அந்த கூட்டங்கள் கூடுறது. 5 பேர் கூடினா 10 பேருக்கு கூடினாலாம் அது எப்படி தனிமரம் தோப்பாகாதோ அது மாதிரி ஒரு நல்ல காரியம் நடத்தணும்னா ஊர் கூடிதான் தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்ல விஷயம் நடக்கணும்னா ஊர் கூடணும். அப்படின்னா தான் நல்ல விஷயம் வேணும், தேர் வந்து நல்லபடியா ஓடும். அதனால எல்லாரும்
எல்லாரும் வாங்க, 10 மணி அளவில் கலந்துக்கோங்க, ஆதரவா நிற்போம். எப்பவுமே எளியவர்கள் பக்கம் தமிழர்கள் நிற்கணும். நாளைக்கு நமக்கு ஒண்ணுனாலும் அப்பதான் மற்றவர்கள் நமக்காக வந்து நிற்பாங்க. இது எல்லாமே ஒரு இயற்கை நியதிகள். அதனால வாங்க, கூடுவோம், எளிய மக்களுக்கு பக்கபலமா நிற்போம்.